நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் தலைவர் தமிழிசைக்கும் இடையே அதிகார மோதல் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது என்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசையை விமர்சித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நாடே எதிர்பார்த்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்ட பாஜக 242 தொகுதிகளை மட்டுமே பெற்றிருந்தது. இதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் 40 இடங்களிலும் தோல்வியை தழுவியது. குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவரும் 2 மாநில ஆளுநராக இருந்த தமிழிசை தென் சென்னை தொகுதியில் தோல்வியை தழுவினார். அது மட்டுமல்லாமல் இதனையடுத்து தற்பொழுது தீவிர அரசியலில் களமிறங்கி உள்ளதாகவும் திமுகவிற்கு எதிரானது தனது அரசியல் நடவடிக்கை இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை பரட்டை என நெட்டிசன்கள் விமர்சித்து வருவதாகவும் கூறிய அவர் தான் ஆளுநர் பதவியை விட்டு வந்து தோல்வி அடைந்து பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, உங்களுக்கு ஏன் இந்த கவலை என அரசியல் கட்சி இணையவாசிகளை விமர்சித்துள்ளார். தொடர்ந்து பாஜகவின் வார் ரூம் தரப்பினரையும் விமர்சித்த அவர் பாஜக தலைவர்கள் கருத்து கூறினால் பதிவிடுங்கள், அதை விடுத்து தவறாக எழுதுவது ஏற்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் தலைவர்கள் பற்றி தவறாக எழுதினால் முன்னாள் தலைவர் என்ற முறையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜகவினரையே எச்சரிக்கை செய்திருந்தார். இதற்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழிசையை விமர்சிக்கவும் தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஷிபின் என்பவர் வெளியிட்டுள்ள பதிவில், அக்கா தமிழிசை பத்திரிகையாளர்கள் என்னும் பெயரில் வரும் பொறுக்கிகளை மைக்கு நீட்டியவுடன் நீங்கள் சரசர என்று பேசுவதை பார்த்தால் நீங்கள் இன்னும் பாஜக மாநில தலைவர் என்னும் நினைப்பில் இருப்பது போல்தான் தெரிகிறது. அப்படின்னும் அது மட்டுமில்லாமல் தங்களுக்கு அடியேனின் விண்ணப்பம் தங்கள் மீது மிகுந்த மரியாதை உண்டு. காரணம் மோடியின் அபிமானம் பெற்ற நபர்களில் நீங்களும் ஒருவர். கட்சியை வளர்த்தீர்களோ தெரியாது, ஆனாலும் பல வசவுகளை கடந்து தங்கள் போக்கிலே இருந்தீர்கள். 2019 தோல்வியடைந்தாலும் தங்களுக்கு 4வது உச்சபட்ச பதவி கொடுத்தார்கள். மீண்டும் அதை ராஜினாமா செய்துவிட்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தீர்கள். கோரிக்கை என்னவென்றால் இந்த பேட்டி கொடுப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். அப்படின்னும் தாங்கள் 2019 காலகட்டத்தில் பேட்டி கொடுத்து எந்த எதிர்பார்ப்பையும் தங்களால் சமாளிக்க முடியவில்லை, இனிமேலும் அது முடியாது. அண்ணாமலை அண்ணா அதை சிறப்பாக செய்கிறார். ஆகவே நமது தகுதி அறிந்து எவனாவது மைக்கை நீட்டினா மாநில தலைவர் பதில் தருவார்னு சொல்லிட்டு கட்சியை வளர்க்காமல் எதிர்ப்பை மாற்றாமல் முன் கடந்து போனது போல இப்போவும் போயிடுங்க. அதை விட்டுட்டு அன்பு அண்ணனுக்கு வணக்கம், அம்மாவின் பிள்ளைகளுக்கு வணக்கம்னு தனி ரூட் போட்டு உங்க அகங்கார போக்கை இங்க காட்டாதீங்க. அப்படின்னும் கட்சிக்கு நீங்கள் செய்த பலனை விட கட்சி பல மடங்கு உங்களுக்கு செய்திருக்கு, அந்த நன்றி கடனுக்காவது ஒதுங்கி இருங்கள் ப்ளீஸ் என பதிவிட்டுள்ளார். தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் தமிழிசையும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் விமர்சிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக தமிழக பாஜகவில் நீயா நானா என்ற போட்டியும் தொடங்கியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.